எனக்கு பிடிச்ச விஷயத்த சொல்லுவாங்கல்ல, ஒரு பேஷனுக்காக ஒரு விஷயம் நான் பண்ணிட்டு இருக்கேன் சைடில். இதுக்கு எல்லாம் என்னென்ன விஷயங்கள், பெயிண்டா, டெக்கரேஷனா, இல்லை என்ன வேலையாக இருந்தாலும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஒரு ஹோட்டலில் போய் சேர் அடுக்கி கொடுத்தா ஒரு 350 தருவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட பண்ணிட்டு தான் இருக்கேன். உனக்கு பார்க்குறதுக்கு அப்படி தெரியுது அப்படின்னாக்கா அதுக்கு நாங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. எங்களோட லைஃப் இவ பொண்ணா என்னன்னு எனக்கு தெரிஞ்சா போதும், நான் பையனா என்னன்னு இவனுக்கு தெரிஞ்சா போதும், எங்களை பார்க்குறவங்களுக்கு புரிஞ்சா போதும். இவங்களோட பார்வை மீடியால இருக்கவங்க பார்வை எப்படி தெரியுமாண்ணே? இவங்க வந்து ஃபேமஸ் ஆகணும், செலிபிரிட்டிஸா இருக்கணும், அதுக்காக பணம் சம்பாதிக்கணும், அதுக்காக இவங்க வந்து இதை யூஸ் பண்றாங்க அப்படின்ற மைண்ட் செட்ல தான் முக்காவாசி பேர் கமெண்ட் பண்றாங்க. இது நல்லாவே எனக்கு தெரியுது. அவங்க கமெண்ட் பண்ற ஐடியெல்லாம் போய் செக் ப்ரோ, பண்ணுங்க, இன்னைக்கு எல்லாமே ஸ்லோமோ போட்டு பிரைவேட். ஃபேமஸ் ஆனவங்களாம் எவ்வளோ பேர் இருக்காங்க ப்ரோ. இன்ஸ்டாகிராமில் ஸ்லோமோ போட்டே ஃபேமஸ் ஆனவங்க இருக்காங்க. நாம வந்து ஒரு கருத்தை சொல்றதுக்கு வெளில வந்துட்டு நம்ம ஒரு வீடியோ, நீங்க நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஃபுல்லா டான்ஸ் மட்டுமே ஆடிருக்க மாட்டேன், எங்களோட வழிகளை ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே மிக்சடா இருக்கும் என்னோட சேனல்ல. ஒரே விஷயத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி இல்லாம இடையில நம்மளோட கம்யூனிட்டி விஷயத்தையும் நம்ம வைக்கணும் அப்படின்றதும் நான் பண்ணியிருப்பேன்.